நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவு அன்னதானம். எது அன்னதானம், எவ்வாறு அன்னதானம் நான் செய்ய வேண்டும், இல்லை செய்ய பழகிக்கணும், இல்லை அன்னதானம் அப்படிங்கிறதுடைய உண்மையான உட்கருத்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அது ஒரு அறியாமை அப்படின்னு இருக்கிறதால அதிகமாக பணம் செலவழித்து, அதிகமாக பொருட்களை செலவழித்து, அதன் மூலமாக நாம் கொடுக்கும் தானம்தான் அன்னதானம் அப்படிங்கிறத ஒரு தவறான கருத்து சில பேருக்கு ரொம்ப நாளாக உலா வந்துக்கிட்டே இருக்குது. அது குறிப்பாக யாருக்கு அப்படின்னா, புதிதாக ஆன்மீகத்தில் காலடி எடுத்து வைத்த புதிய நண்பர்கள், இல்லை ஏதாவது ஒரு யோக கலைகளை கற்றுக்கொண்டவர்கள், தியான பயிற்சியில் முதலாக ஆரம்பிக்க தொடங்கியவர்கள், இல்லை ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை கேட்கக்கூடியவர்கள், சத்சங்கங்களை கேட்பதற்கு ஆர்வமாக தூண்டப்படுபவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே புதுசாக ஒரு வார்த்தை அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, அன்னதானம் இட வேண்டும், அன்னதானம் போட்டால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் பெரிய ஆன்மீகவாதிகளால் அது பிரபலமாகிட்டே இருக்குது. இப்போ அன்னதானம் போடுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னாடி சேலம் ருக்மணி அம்மா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய முதல் ஸ்பீச் நான் கேட்டது யூடியூப்பில் தான் அவங்களுடைய வீடியோ கேட்டிருந்தேன். கந்த புராணம் பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில் புதிதாக ஒரு விஷயம் தோன்றுச்சு. அப்போ அந்த அம்மா, அந்த சேலம் ருக்மணி அம்மா, இந்த அன்னதானத்தை பற்றி ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா, உன்னால் முடிந்தால் உணவு வாங்கி கொடு, தவறில்லை அப்படிம்பாங்க. ஒரு 10 பேர்த்துக்கு வாங்கி கொடு, உன்னால் முடியுமா, அதாவது பணமாக கொடுக்காம சாப்பாடாக வாங்கி கொடு, சந்தோஷம் அப்படிம்பாங்க. அப்படி 10 பேர்த்துக்கு உன்னால் வாங்கி கொடுக்க முடியலையா, ஒரு 2 பேருக்காச்சும் வாங்கி கொடு, பரவாயில்ல, அதுவும் பெரிய அன்னதானம் தான் அப்படிம்பாங்க. அப்படி உன்னால் முடியலையா, ஏதாவது ஒரு கல்கண்டோ இல்லை கொஞ்சோல பொறி எடுத்து குளத்தில், அதாவது கோவில் குளத்தில் இருக்க மீனுக்கு போடோ, ஏன்னா அங்கேயே பொறி விற்பாங்க 5 ரூபா 10 ரூபா அப்படின்ட்டு, அதை வாங்கி அந்த மீனுக்கு குளத்தில் போடலாம். அப்படி இல்லையா, கொஞ்சோல கல்கண்டு எடுத்து உன் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய எறும்புக்கு போடலாம், அதுவும் அன்னதானம் அப்படிம்பாங்க. இல்லை பசுவுக்கு தானம், அதாவது பசுவுக்கு கீரையோ இல்லை வாழைப்பழங்களோ, இல்லை ஒரு பசுவிற்கு தேவையான விஷயங்களை, அதாவது நாம் தத்தெடுத்து வளர்ப்பது போல செய்தாலும் அதுவும் அன்னதானம் தான். சரி சார், எதுவுமே முடியலை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா, அன்றைக்கி அதுதான் அந்த அம்மா ருக்மணி அம்மா எனக்கு சொன்ன ஒரு விஷயம். கையெடுத்து மேலே கை கூப்பி, இறைவா என்னால் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, உண்மையிலே பணம் இல்லாதவன், பொருள் இல்லாதவன், இறைவா அப்படின்னு தலைக்கு மேலே கையை தூக்கி காமிச்சு என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால், அது மிக 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 பெரிய அன்னதானம் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஆன்மீக சங்கங்களை கேட்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அன்னதானம் அளித்தால் நல்லது, தானம் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக எப்படி நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய அந்த தானம் எனக்கு 2-3 மடங்காக திரும்ப வரும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வியாபாரமாக பார்க்கப்பட்டு விட்டது அன்னதானம் அப்படிங்கிறது. சரி, அப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இன்னமும் ஒரு படி மேலே போனோம்னா, நாம் எது செய்தாலும் நமக்கு தீங்களிக்காத ஏதாவது ஒரு ஆன்மாவுக்கு நம்மால் உணவு கொடுக்கலாம் தாராளமாக. அது எப்படி சார், தீங்கே கொடுக்காம யார் இருக்க முடியும் அப்படின்னா, அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன இந்த விலங்குகள், பசுக்கள், பறவைகள், குளத்தில் இருக்கக்கூடிய மீன் வகைகள், இவங்களுக்கு நீங்கள் என்னதான் அன்னதானம், நீங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் சரி, அது நல்லா சாப்பிட்டுட்டு உங்களை மனசார பாராட்டும் வாழ்த்துமே ஒழிய, எக்காரணத்தை கொண்டும் நம் மீது ஒரு குறையோ இல்லது நமக்கு ஒரு சாபமோ இவைகள் விடாது.
நிறைய தடவை பார்த்துருப்போம். நீங்கள் இது ஒன்றும் இல்லை, ஒரு தெருவில் இருக்க நாய்க்கு ஒரு 4 பிஸ்கட் வாங்கி போடுங்களேன், அது உங்களை நன்றியோடு பார்த்து வாலாடிட்டே இருக்கும். நம்ம வேறு யாரை பார்த்தாலும் அது குறைக்கும். நம்ம 2 பிஸ்கட் வாங்கி அதுக்கு போட்டாச்சுன்னா நம்ம பார்க்கும்போது அது குறைக்காது, அமைதியாகிடும். நன்றி. அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் அனைவருக்குமாக அல்ல, சில பேருக்கு. அப்போ 100 முறை ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்தாலும் 101வது முறை ஒரு இயலாமையால் நம்மால் உதவ முடியவில்லை என்றால் அந்த இடத்தில் நாம் கெட்டவர்களாகிவிடுவோம். புரியுதா? திருப்பி சொல்கிறேன், ஒரு யாரோ ஒரு நண்பர் உங்கள்கிட்ட தொடர்ந்து ஏதாவது ஒரு உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. பண உதவியோ பொருள் உதவியோ கேட்குறாங்க, நீங்களும் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஒரு டயத்துக்கு மேலே ஒரு நாள் ஒரு 10 தடவை நீங்கள் பண்ணியாச்சு. ஒரு 11வது முறை அவர்கள் கேட்கும் பொழுது உங்களால் கொடுக்க முடியவில்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுக்கு முன்னால் நீங்கள் தீயவர்கள், கெட்டவனாயிருவீங்க. அவர் என்ன சொல்ல, பின்னாடி போய் நம்மளே பின்னாடி பேசுகிறோம். அதை பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன், நம்மகிட்ட பேசினவர்களையும் நாம் பார்த்துருக்கிறோம். அப்போ உண்மையில் இயலாதவர்கள், நமக்கு தெரியாதவர்கள், ஊனமிற்றவர்கள், தன்னால் நம்முடைய வயிற்றிற்கு தேவையான உணவை உழைத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு தெம்பு இல்லாதவர்கள், அதெல்லாம் பாருங்கள், கண் பார்வை அல்லாதவர்கள், ஊனமிற்றவர்கள், ஏதாவது திருப்பி நம்மளால் நமக்கு தேவையான ஒரு உணவை நம்மால் சேர்த்து கொள்ள முடியாது, நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். முதியோர்கள் அப்படின்னா பொதுவாக முதியோர்களுக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது முதலில் நினைவுக்கு வருவது என்னென்னா, ஒன்று குழந்தைகளால் கைவிடப்பட்டவர்கள், இல்லை என்றால் குழந்தைகள் இல்லாதவர்கள். எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, நமக்கு தெரியாமல் பணத்தை உண்மையிலே அந்த ஆசிரமம் நாம் கொடுக்கக்கூடிய பணத்தை முழுவதுமாக செலவு செய்து அந்த அன்னதானத்தை அவர்கள் அந்த முதியோர்களுக்கு இடுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தாராளமாக அங்கே கொடுக்கலாம். சாப்பிட்டு போட்டு கொடுத்தது யாருன்னு தெரியக்கூடாது. அவர்களுடைய வாழ்த்து நம்மை பல்லாண்டு வாழ வைக்கும். இயலாதவர்கள், தன்னால் முடியாது அப்படிங்கிறவர்களுக்கு தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுகளுக்கு, அதாவது நான் சொன்ன இந்த இயலாதவர்கள் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் மீது அவர்களுக்கு வன்மமோ கோபமோ ஏதாவது ஒரு எதிர்வினையான சிந்தனைகளோ வராது. காரணம், அது நாம் தான் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு தெரியாது. அதனால் திருப்பும் முதலிலிருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அன்னதானம் அப்படிங்கிறது அதிக அளவில் செலவிடக்கூடிய பணத்திலோ, இல்லை என்றால் நன்றாக கை கால்கள் இருந்து நம்மால் சம்பாதித்து உண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குறதோ, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேருக்கு நான் ஒரு 100 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டேன் அப்படின்னு எனக்கு புண்ணியம் வந்துடும், அப்படி அந்த சாப்பாடு எவனோ சாப்பிட்டு போவான். அந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்ம கொடுத்துட்டா நம்மளுடைய தானம் அப்படிங்கிறது நினைத்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இயலாதவர்களுக்கு கொடுங்கள், அது அன்னதானம். ஒன்றுமே இல்லைங்க, கை நிறைய வீட்டில் நம்முடைய உழைப்பில், நம்முடைய சொந்த உழைப்பில் சம்பாதித்த பணத்திலிருந்து கொஞ்சோன்னு ஒரு 50 கிராம் சுகர், அதாவது சர்க்கரை எடுத்தோ, இல்லை ஒரு பண வெல்லமோ, அதை எடுத்து நொறுக்கி வீட்டுக்கு வெளியே, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சில எறும்புகள் இருக்கத்தான் செய்யும், அதுக்கு அப்படியே கை அளவில் அப்படியே அதை நொறுக்கி அந்த இடத்துல போட்டு போங்க. பெரிய அன்னதானம். பழைய காலங்களில் கூடுவாங்க வீட்டுக்கு முன்னாடி கோலங்கள் அரிசி மாவில், அதுதான் அன்னதானம். அதனால் அன்னதானத்திற்கு அப்படிங்கிறதுக்கு பொருளோ பணமோ முக்கியம் கிடையாது. ஒருவருடைய பசி ஆற வேண்டும் அப்படிங்கிற அந்த குணம் வருவதற்கு அது வந்தாலே போதும், அதை செய்தே போனால் அதுதான் அன்னதானம். அதனால் பெரிய பெரிய ஆன்மீக சத்சங்கத்திலெல்லாம் அன்னதானம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களுடைய பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா முதல்ல அதை நம்பாதீங்க. எந்த ஒரு இப்போ நைவேத்தியம் எடுக்கும்போது கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, யார் ஒருவர் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ சிறிது தண்ணீரோ, அதான் முடிந்ததை என்னால் எது முடியுமோ அதை கொடுத்து விட்டு முடிந்தவரை பொருளாக கொடுத்தீர்களானால் அந்த அன்னதானத்தினுடைய மகிமை நமக்கு கண்டிப்பாக திரும்பி வரும். அந்த வேலையை எடுத்து செய்யுங்கள். தவறாக புரிந்து கொண்டு அள்ளி அள்ளி எங்கும் கொடுக்க வேண்டாம். உங்கள் கண் முன்னே நீங்களே பார்த்து கொண்டு போய் கொடுங்க, அதுதான் முழுமையான அன்னதானம். இது சொல்லணும்னு தோணுறதுக்காக இந்த வீடியோ. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.